வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. 2026 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியே இதுதான். இந்த ராசிக்கு இந்த மாச கிரக நிலைகள் எப்படி இருக்கு? ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியோட கன்ஜெக்ட் ஆகுறாரு. அப்ப கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சூரியன் ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப சூரியன் செவ்வாய் சனியுடைய கன்ஜெக்ஷன் அங்க வந்துருது. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமாயி ராசிக்குள்ள வர்றது ஒரு பெரிய ரிலீஃப் இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு. அப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி நீச்சமாயி அதே 12ஆம் இடத்துக்கு போயிருவார். 11ஆம் இடத்துல இருக்க புதன் 12ஆம் இடத்துக்கு போயிருவார். அப்ப 12ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு. அதே போல 5 சூரியன் இருக்கிறாரு. தொழில் கிரகம் சனி போய் உட்கார்றாரு. சோ இந்த கன்ஜெக்ஷன் சனி செவ்வாய் கன்ஜெக்ஷனே நல்லது இல்ல. இதோட போய் சூரியன் சேர்றாரு. 11ஆம் தேதி புதன் போய் அதுல போய் சேர்ந்திருக்கிறாரு. ராசியில சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் எடுத்துக்கிட்டா கூட அவரும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி காலையில பயிற்சி ஆயிருவார். யாரு? சுக்கிர பகவான். சோ ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அதனால இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேஷராசிக்காரவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய மாதங்களாகவே இருக்கும் வேலை உத்தியோகத்துல. மற்றபடி மாணவ மணிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப மாணவ மணிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட +2 முடிச்சுட்டு 10th எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சோ அதனால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே இந்த மாசம் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இந்த மேசராசிக்கு இருக்கலாம். அப்ப அவங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு எந்த ஒரு முடிவும் மேசராசிக்காரங்க எடுக்கிறது நல்லது. ஜூனுக்கு அப்புறம் மேசராசிக்கு பீரியட் நல்லா இருக்கு. இந்த மாசம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது கால சிறப்பு. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க பெரும்பாலான கிரகங்கள் 11ஆம் இடத்துல தான் இருக்கு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி செவ்வாய் போய் அங்க உட்கார்றாரு. சனி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது. பாவ கிரகங்கள் எத்தனை கிரகம்னாலும் 11ஆம் இடத்துல இருக்கலாம். அப்ப சனி செவ்வாய் சூரியனோட கூட்டணி எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடத்துல தான் புதனும் போய் உட்கார்றாரு. அப்ப லாபஸ்தானம் அதிகமான பலத்துல இருக்கு. சரிங்களா? சோ லாபஸ்தானம் அதிக பலத்தோட இந்த மாசம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல மாசம். இதுல ரொம்ப முக்கியமா புதன் மற்றும் குரு 2-11 கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம் 11ஆம் தேதிக்கு மேல நிகழ்றதுனால ரிஷபராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு லாபகரமான மாதமா இருக்கு. மாணவ மணிகள்ல இருந்து வேலை உத்தியோகம் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த ரிஷபராசிக்கு இந்த மாசம் ஒரு அதி அற்புதமான மாதமாக இருக்கிறது. ராசிநாதனும் 19ஆம் தேதி ஆட்சி ஆயிடுறாரு. அப்ப சொல்லவே வேணாம், ரிஷபராசிக்கு இந்த மாசம் ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த மாசம் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல தசாபுத்தி ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கு? சாதகமா இருந்துச்சுன்னா அதிகமான சாதக பலன்களும், பாதகமா இருந்தா கூட பெரிய அளவுல பாதகம் இருக்காது. ஜாதகத்துல ரொம்ப பாதகமான நிலை இருந்தா கூட கோச்சாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால காப்பாற்றப்படுவீங்க. கவலைப்பட வேண்டாம். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாளை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் நீங்க வழிபாடு பண்றது கால சிறப்பு. காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியிலேயே தான் குரு உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் ராசிக்குள்ளதான் குரு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா 11ஆம் தேதி புதன் குரு பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. புதன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு ராகுவோட. அவர் 11ஆம் தேதி என்ன பண்ணிடுவாரு? நீச்சமாயி 10ஆம் இடத்துக்கு போயிருவாரு. நீச்சமாயிடுறாருன்னு கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசிக்காரவங்க. ஏன்னா புதன் குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லபடியா கொண்டு போயிடலாம். பட் இருந்தாலும் பொருளாதாரத்திலையும் சரி வேலை உத்தியோகத்திலையும் சரி பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம்ன்றது பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஓகே, சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு மாற்றங்கள் இப்ப நடக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏதாவது ஒண்ணு இப்ப நடக்கும். மெயினா வீட்டை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப மாத்திக்கலாம் மிதுன ராசிக்காரவங்க. சரிங்களா? அதே போல வேலை உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள்ங்கிறது ஜூனுக்கு அப்புறம் நீங்க பிளான் பண்றது நல்லது. அதே போல சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துக்கு போனா கூட 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு உகந்த இடம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறதுனால பெரிய அளவுல பாதகம் இருக்காது. உங்க ராசிநாதனுக்கு சுக்கிரன் நண்பருங்கிறதுனால 11ஆம் இடத்துல தான் சுக்கிரன் கிட்டத்தட்ட 18 நாளைக்கு அங்கதான் இருக்கிறாரு. 19ஆம் தேதி தான் பயிற்சியாகி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. சரிங்களா? இதுல புதன் குரு பரிவர்த்தனை வேற. சோ 2ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 2ஆம் இடத்தை எந்த ஒரு பாவ கிரகமும் நோக்கல. எந்த ஒரு பாவ கிரகமும் பார்க்கல. எந்த ஒரு பாவ கிரகத்தோட ஆதிக்கமும் இல்லாதனால குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரமும் ஓரளவுக்கு தேவைக்கு பொருளாதாரம் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை தான் மிதுன ராசிக்கு இருக்கு. சோ மிதுன ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. ஜென்ம வியாழன் இருக்கிறதுனால. சரிங்களா? நன்றி. காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. இப்ப இந்த கடகராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாசம்? அதாவது பாக்கியஸ்தானத்துல பல கிரகத்தோட சஞ்சாரம். அதாவது 9ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப செவ்வாய் போய் அவங்க கனெக்ட் ஆகுறாரு 2ஆம் தேதி. சரிங்களா? அப்ப சனி செவ்வாய்
அதே போல சூரியன் அங்கேயே தான் இருக்கிறாரு. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து அந்த இடத்துல போய் 11ஆம் தேதி உட்கார்றாரு. அப்ப கன்ஜெக்ஷன், அதிகமான கன்ஜெக்ஷன் வந்து 9ஆம் இடத்துல நிகழுது. 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்ப அந்த இடத்த வந்து அதிகமான பாவிகள், யுத்த கிரகங்களோட யுத்தம்லாம் நடக்கிறதுனால கடகராசிக்காரவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள்னு சொல்ற விஷயங்கள் எதுவுமே இந்த மாசம் இல்ல. ஓபனா சொல்லணும்னா, ஏன்னா அந்த அந்த யோகத்தை பூரா தடுக்கிற மாதிரி இருக்கு. 9ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அதிகமா இருக்கு. குருவும் போய் 12ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்ப 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனைங்கிறது பெரிய யோகம்னு சொல்ல முடியாது. இது யாருக்கு யோகம்னு சொல்லலாம்னா, வெளிநாட்டுல இருக்க கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த மாசம் யோகமா இருக்கும். மத்தபடி வந்து கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான மாதமா தான் இருக்கு. அம்பாள் வழிபாடு கடகராசிக்காரவங்க செய்யறது காலச்சிறப்பு. கடகராசிக்காரவங்க பொதுவாகவே இயல்பு வந்து 15 நாளைக்கு வளர்பிறை, 15 நாளைக்கு தேய்பிறைங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை ஒரு ஸ்டெடியா இருக்காது. இப்ப இந்த மாசம் வந்து கிரகநிலைகள் வந்து பெரிய அளவுல சாதகமாக இல்லை என்ற காரணத்தினால கடகராசிக்காரவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கிறது நல்லது. கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன், மகாலட்சுமி அம்மன், காமாட்சி அம்மன், இப்படி எந்த அம்மனாலும் நீங்க திங்கக்கிழமை போய் ஒரு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரவங்களுக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. குரு ஒருத்தர் தான் 11ஆம் இடத்துல ஃபேவரபிளா இருக்கிறாரு. மத்த எல்லா பேருமே 8ஆம் இடத்துல போய் மாற்றாங்க. 8ல சனி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப செவ்வாய் போய் அங்க மாட்ட போறாரு. சூரியன் ராசிநாதனும் போய் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஃபேவரபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபேவரபிளா தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு பிளஸ், 10ஆம் தேதிக்கு மேல 11ஆம் தேதி புதன் போய் என்ன பண்றாரு? 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. சோ தனாதிபதி நீசமானாலும் நீச பங்கத்துக்கு ஏன்னா தனாதிபதியான புதன் வந்து அவரே லாபாதிபதியாகி அவர் 8ல போய் உட்கார்றாரு. அப்ப இந்த 8ஆம் அதிபதி குரு போய் 11ல உட்கார்றாரு. அப்ப 8ம் 11ம் பரிவர்த்தனை அடையுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் தரக்கூடிய ஜாதக தசா புத்தி சாதகமா இருந்துச்சுன்னா திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பா சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த 8-11 பரிவர்த்தனையின் மூலமாக கண்டிப்பா உண்டு இந்த மாசத்துக்கு. சரிங்களா? என்ன இருந்தாலும் ராசிநாதன் யுத்த கிரகங்களால் அந்த சனி செவ்வாயுடைய யுத்தத்துல போய் சூரியனும் போய் மாற்றாரு. அப்ப கண்டிப்பா கொஞ்சம் போராட்டமான மாதமா தான் இருக்கு, கொஞ்சம் சிக்கலான மாதமா தான் இருக்கு பொதுவா. சரிங்களா? இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்ங்கிறது ஜாதகத்துல உண்மையிலே நல்ல ஒரு பீரியடு, ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிள்ளை இல்லாத சொத்து, உயிர் சொத்து எல்லாம் கிடைக்கும்பாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த 8-11 பரிவர்த்தனை மூலமா கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அதுவுமே போராடி தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஆதலால் ராகு கேதுவுடைய பிடியிலையும் ராசி இருக்கிறதுனால சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு ஒரு விளக்கேத்தி தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிம்மராசிக்காரவங்களுக்கு கால சிறப்பு. முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் எதுவும் சிம்மராசிக்காரவங்க கொடுக்க வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம். நன்றி. 6வது ராசி காலபுருஷனுக்கு கன்னி ராசி. கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். ராசியே சனி பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப செவ்வாயும் போய் 2ஆம் இடத்துல 2ஆம் தேதி செவ்வாயும் போய் அங்க உட்கார போறாரு. அப்ப சனி செவ்வாயுடைய பார்வை நேரடியா வந்து ராசிக்கு கிடைக்கிறது. 6-8 கூடியவர்கள் தொடர்புங்கும் போது இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிற கன்னி ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையுள்ள ஒரு அமைப்பா தான் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் அந்த கேஸ் கீஸ் இதெல்லாம் இழுக்கும். ஏன்னா 6-8 தொடர்பு உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிறது நல்லது இல்ல. 6ஆம் அதிபதி சனியும் 8ஆம் அதிபதி செவ்வாயும் ராசியை பார்க்கறது அவ்வளவு நல்லது இல்ல. சோ ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் ஓரளவுக்கு வந்து இந்த கன்னி ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? கன்னி ராசி நாதன் புதனும் பாருங்க 6ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பாரு. ஒரு 11ஆம் தேதி வாக்குல அவர் நீச்சமாயிடுறாரு. நீச்சம் ஆனாலும் குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருந்தாலுமே அந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? சோ 10ல குரு உட்கார்ந்து இருக்கிறது வந்து கண்டிப்பா அவ்வளவு சிறப்பு கிடையாது. சரிங்களா? கோச்சாரப்படி 10ல குரு இருக்க கூடாது. பிறந்த கால ஜாதகத்துல குரு இருக்கிறது வேற, கோச்சாரப்படி 10ல குரு இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்ல. கோச்சார பலன்கள்ல குரு 10ல இருக்கிறதே அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு மாசம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். சரிங்களா? வேலை, உத்தியோகம், மற்ற எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் டென்ஷன்ஸ், பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து எல்லாமே ஓரளவுக்கு டென்ஷனா இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அந்த 1ஆம் தேதியான சம்பளம் வர்றது, பொருளாதாரம் இருக்கிறது, மற்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு போகும். பிரச்சனைன்னு பெருசா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த பொருளாதாரம், மற்ற விஷயம், பொதுவான விஷயங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா டென்ஷன், பிரஷர் இருக்கத்தான் செய்யும் கன்னிராசிக்காரவங்களுக்கு. கன்னிராசிக்காரவங்க சனி செவ்வாயுடைய பார்வை ராசி மேல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபடலாம் சார். சரிங்களா? கால பைரவர், முனீஸ்வரன், கற்பண்ண சுவாமி, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலமோ அல்லது வெள்ளிக்கிழமை நைட்டோ போய் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தா கொஞ்சம் இந்த கிரக தோஷம் கொஞ்சம்
மாறும். இந்த மாசம் கன்னி ராசிக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. காலபுருஷனுக்கு 7வது ராசி துலாம் ராசி. சரிங்களா? துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல பல கிரகங்கள் போய் சிக்குது. 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி உட்கார்ந்து 6ஆம் இடத்தை கெடுக்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், ருண, ரோக, சத்ருஸ்தானம் பாங்க. சோ 6ஆம் இடம்ங்கிறது ஒரு நெகட்டிவான இடமா இருக்கிறதுனால அங்க பாவ கிரகம் சேர்றது நல்லது. இப்ப இங்க என்ன பண்றாரு? சனி ஏற்கனவே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. 2ஆம் தேதி போய் செவ்வாய் அங்க உட்கார்றாரு. அப்ப 6ஆம் இடம் என்ன பண்ணுது? பாதிக்கப்படுது. அப்ப எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். அப்ப சனி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. புதன் போய் நீசமாறாரு பாருங்க அந்த 11ஆம் தேதி. அது மட்டும் சிறப்பு இல்லைன்னு சொல்லணும். ஆனா அங்கேயும் ஒரு பிளஸ் இருக்கு. புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்ததுனால புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, குரு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சோ குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆறதுனால ஓரளவுக்கு அந்த பரிவர்த்தனை 6-9 பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு ராசியை வேற குரு பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறதுனால பெரும் அளவுல துலாம் ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இல்ல. இந்த கடன் பிரச்சனையில இருக்கவங்க, அதே நேரத்துல அந்த எதிரிகள் தொந்தரவு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் அந்த எதிர்ப்பு குறையும். கடங்கார தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு துலா ராசிக்காரவங்களுக்கு. அதனால துலா ராசிக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு ஆதரவு கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆதரவா இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்துல ஓரளவுக்கு இந்த மாசம் துலா ராசிக்காரவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து 6ஆம் அதிபதி பலமா இருக்கிறதுனால எதிர்ப்பு என்னதான் இருந்தாலும் இறுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரை ராசிநாதனோட பார்வை ராசிக்கு கிடைக்குது. 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் வேற உச்சமாகி ஒளி கிரகத்துடைய சம்பந்தமும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவே இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது கண்டிப்பாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முருகன் மற்றும் துர்க்கை வழிபாடு செய்வது கால சிறப்பு. காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி. பொதுவா விருச்சகம் 8வது ராசியா இருக்கிறதுனால இந்த போர் போடுறாங்க பாத்தீங்களா? போர் போடும்போது அந்த டிக் பண்ணி போர் போடுறாங்க ஒரு இடத்துல. தண்ணி எத்தனை அடியில இருந்து வரும்னு உங்களால கணிக்க முடியுமா? யாராலையும் கணிக்க முடியாது. அந்த மாதிரி ரகசியம் பொருந்தியவங்க அந்த விருச்சக ராசிக்காரவங்க. சரிங்களா? ஏன்னா 8வது ராசி காலபுருஷனுக்கு இருக்கிறதுனால ரகசியம் பொருந்திய ஒரு அம்சம் உள்ளவங்க இந்த விருச்சக ராசிக்காரவங்க. விருச்சக ராசிக்காரவங்ககிட்ட ரகசியங்கள் நிறைய இருக்கும். அதே போல இந்த சிபிசிஐடி இந்த துறையில இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் அந்த விருச்சகம் சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம். இன்சூரன்ஸ் துறையில லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி அந்த இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்க, இறந்த பிறகு பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் விருச்சக ராசியோட அம்சம். விருச்சகத்துல சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால விருச்சக ராசிக்காரவங்க ரகசியம் பொருந்திய அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு? ராசிநாதன் பாருங்க 5ஆம் இடத்துல. ஏன்னா ஒரு ராசியை பத்தி பலன் சொல்றோம்னா அந்த ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும். சரிங்களா? அந்த ராசிக்கு அதிபதி எங்க போய் உட்கார்றாரு? 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. செவ்வாய் போய் 5ல யாரோட உட்கார்றாரு? சனியோட உட்கார்றாரு. சோ சனியோட செவ்வாய் சேரலாமா? சேரக்கூடாது. அப்ப கண்டிப்பா கொஞ்சம் பிரஷரு, தலைவலி, இம்சை, டென்ஷன் சொல்லி இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா சுத்தமா நல்லா இல்ல. ஏன்னா குருவும் போய் 8ல மறைஞ்சிட்டாரு. குரு 8ல மறைகிறாரு. சூரியனும் போய் 5ல உட்கார்ந்தாலும் சனி செவ்வாயோட சம்பந்தப்படுறாரு. புதன் 8-11 கூடிய புதனும் போய் நீச்சத்துக்கு போயிடுறாரு. ஆனா நீச்சமானாலும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வேணா சொல்லலாமே ஒழிய மற்றபடி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் பொதுவா அவ்வளவு சிறப்பான ஒரு பலன்கள்னு சொல்ல முடியாது. பொதுவாவே இந்த சூரியன் சனி செவ்வாயோட காம்பினேஷன் மனித இனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வக்ர எண்ணங்களையும் வக்ர புத்தியையும், ஒரு மாதிரி சண்டை, போர், இம்சை, பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை தான் பொதுவா கொடுக்கும். இதுல ராசிநாதனே போய் கெட்டு போறாருங்கும் போது ஆறுதலான விஷயம் 2ஆம் இடத்தை குரு பாக்குறது மட்டும்தான். அப்ப பொருளாதாரம், குடும்பம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாமே ஒழிய மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு பலன்கள்னு சொல்லி விருச்சிக ராசிக்கு சொல்ல முடியாது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே சனி செவ்வாய் இருக்கிறதுனால அந்த ஐயனாரு, கற்பனசாமி, ஐயனாரு, முனியாண்டி, சரிங்களா, இந்த மாதிரி தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்களை கும்பிடலாம். இல்ல சார் நாங்க சிட்டில இருக்கோம், காலபைரவரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஒரு தீபம் போட்டு தரிசனம் பண்ணுங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாசம் பெருசா கமிட்மெண்ட் வச்சுக்கிறாதீங்க விருச்சிக ராசிக்காரவங்க. சரிங்களா? ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன பிறகு விருச்சிக ராசிக்கு பீரியட் நல்லா இருக்கு. காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசி பொதுவா தேவகுருவுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி, குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி. ராசிநாதன் ராசியை பார்க்கிறது ஒரு பெரிய பிளஸ். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு, ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது ஒரு பெரிய பிளஸ். ராசிக்கு 4ஆம் இடத்துல பல கிரகங்கள் போய் உட்கார்றாங்க. சனி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கிறணும். ஏன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த்தை பாத்துக்கிறணும், தாயாருடைய உடல் நலத்தை பாத்துக்கிறணும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம்
கவனமா பாத்துக்கிறது நல்லது. உங்க சுய ஜாதகத்துல உங்க தாயாருடைய நிலை எப்படிங்கிறத நீங்க பார்த்தா தான். பொதுவா வந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, தன்னுடைய உடல் நலத்தை பேணி காப்பது சிறப்பு. அதே நேரத்துல புதன் குரு பரிவர்த்தனை யோகமா இருக்கிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு குருவும் பலமா இருக்கிறாரு, புதனும் உங்களுக்கு ஓரளவுக்கு பலமா இருக்கிறாருங்கிறதுனால பெரிய பாதகம் ஒண்ணும் வந்துராது. ராசிநாதன் ராசியை பார்க்கறதே ஒரு பெரிய பிளஸ். அதனால வந்து ஓரளவுக்கு வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு பொருளாதாரம் மற்ற விஷயத்துலலாம் ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. ஹெல்த் ரீதியா வந்து பிரச்சனைகள்ங்கிறத அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும். பொது பலன்ல ஹெல்த், அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்கன்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதனால கண்டிப்பா தனுசு ராசிக்காரவங்களுக்கு இது 100க்கு 100 செல்லும். இப்ப ஒரு வந்து ஹெல்த் சரியில்லைன்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட வேண்டாம். உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. சோ சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து நன்மை தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 6 6ஆம் இடத்துக்கே போறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பான முறையில நன்மை தான். சுக்கிரன் மறைகிறாரு, மறைஞ்சு ஆட்சியானாலுமே நல்லதுதான். ஏன்னா உங்க ராசிக்கு ஜென்ம விரோதி வந்து என்ன பண்றாரு, மறைகிறாரு. மறைஞ்சிருக்கிறது ஒரு விதத்துல சிறப்பு தான். 3 6 11 சுக்கிரன் இருக்கலாம், நல்லதுதான். அதனால சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது இந்த ராசிக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ ஓரளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ராசிநாதனான குரு வந்து ராசியை பார்க்கிறது ஓரளவுக்கு வந்து இந்த மாதம் வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மெயினா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது உடல் நலத்தையும் தாயாரையும். சரிங்களா? வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி, அந்த சித்தர்கள் ஜீவசமாதி போய் வழிபடுறது, சிவனை கும்பிடுறது, தீபம் போட்டு சாமி கும்பிடுறது வியாழக்கிழமை கால சிறப்பு. காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்காரவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு பலன்கள்? அதாவது 3ஆம் இடம் நல்லா இருந்தா தைரியமா வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். இப்ப 3ஆம் இடம் பலம் வருது இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு. சரிங்களா? சோ மகர ராசிக்காரவங்களுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்குங்கும் போது 3ஆம் இடத்துல ஆல்ரெடி வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க செவ்வாயும் போய் உட்கார்றாரு. இது ஒரு விதத்துல போராட்டமான ஒரு அமைப்பு தான். சனி செவ்வாய் சேரக்கூடாது. ஆனா 3ஆம் இடம் 11ஆம் இடம் 6ஆம் இடத்துலலாம் இவங்க சேர்றதுனால பெரிய பாதகம் இல்ல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமா இருக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு பெரிய பாதகம் இல்லை. அதே நேரத்துல வந்து தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இடம் மாற்றம் செய்யறது, சரிங்களா? இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி வந்து ஏதாவது மாற்றங்களுக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசிக்காரவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. மகர ராசிக்காரவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியா இருக்கிறாரு. அதே போல 9ஆம் அதிபதியாக புதன் இருக்காரு. அப்ப பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபடுறது இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெள்ளந்தியான உள்ளத்துக்கு சொந்தக்காரவங்க இந்த மகர ராசிக்காரவங்க எதையும் ஓப்பனா பேசிடுவாங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம சொன்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா முறையில இந்த மாசம் ஒரு இனிய மாதமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 11வது ராசி லாப ராசி. பொதுவா கும்பராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா தனக்காக வாழாது, பிறருக்காக வாழக்கூடியதுதான் கும்பராசி பொதுவாவே. அப்ப இந்த கும்ப ராசியிலேயே சர்ப்ப கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் யுத்த கிரகங்கள் பூரா சேருது. சூரியன் உட்கார்ந்துருக்காரு, சனி செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, புதனும் போய் உட்கார போறாரு. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அதனால வந்து பெரிய பாதிப்பு ஒண்ணும் வந்துடாது. கடவுள் கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. பொருளாதார சூழ்நிலைகள் வந்து சரியில்லாம போனா கூட கடைசி நேரத்துல பொருளாதாரம் காப்பாற்றப்படும். அதாவது பொருளாதாரம் ஒரு அமௌண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கிடைக்கும்னு, அல்லது ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கிடைக்கும்னு, கிடைக்காது. ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு யாராவது உதவி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையில இருந்து உங்களை தப்பிக்க வச்சிருவாங்க. அதனால கும்பராசிக்காரவங்க பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் ராகு கேதுவோட ஆதிக்கம், ராசிநாதன் எல்லாம் செவ்வாயோட போய் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க அந்த பாம்பு புத்து இருக்கிற கோயில்கள்ல போய் பால் முட்டை வைக்கிறது, துர்க்கை அம்மனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறது, ஏன்னா அதே நேரத்துல எலுமிச்சம்பழம் மாலை போட்டு ஒரு தீபம் போடுறது, காளி அம்மனை நல்லா வழிபாடு பண்றது, மெயினா குலதெய்வ வழிபாடு நல்லா செய்யறது உங்களுக்கு கால சிறப்பு கும்பராசிக்காரவங்களுக்கு. சரிங்களா? மீனராசி. காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனராசி. மீனராசியில பாருங்க பல கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. சனி அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. ராசியிலேயே சனி உட்கார்ந்து உங்களை நாட்டிட்டு இருக்காரு. இப்ப செவ்வாய் வேற உள்ள வர்றாரு. இப்ப சனி செவ்வாயோட யுத்தம். 6ஆம் அதிபதி சூரியனும் போய் ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கு. இதுல செவ்வாய் வேற 2ஆம் தேதி வந்து உட்கார்றாரு. இதுல போதாகுறைக்கு 11ஆம் தேதி புதன் நீசமாறாரு. அவர் நீசமானாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறாரு. பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. குருவும் புதனும் பரிவர்த்தனை. சரிங்களா? உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ சொந்தக்காரவங்க ஒரு வீட்டுக்கு வர்றாங்க.
ஒரு குரூப்பா ஒரு 5-6 பேர் வர்றாங்க. ஒருத்தவங்க காரம் பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க கசப்பு பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க புளிப்பு பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பிடிக்குது, குளிர்ச்சியா நான் சாப்பிடணுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க வந்து யார நீங்க வந்து திருப்திப்படுத்த முடியும் சொல்லுங்க? இப்படி நாலாபுறமும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி இருக்கீங்க. மீனராசிக்காரவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாமா இல்ல எங்கிட்டாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு கிரகநிலை ரொம்ப மோசமா இருக்கு இந்த மாசம். எனக்கு சொல்லவே ரொம்ப வருத்தமா இருக்கு. மீனராசிக்காரர்களே ரொம்ப கவனமா இருங்க இந்த மாசம். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ். ராசிநாதன் ராசியை பார்த்துருவாரு. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? புதன் குரு பரிவர்த்தனையாகி 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது மட்டும் வேலை ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். அங்க பிரச்சனை பெருசா வெளியிடங்கள்ல வேலை மத்த விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஆனா சொந்த பந்தத்துக்குள்ள குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும். பிரச்சனை கண்டிப்பா இருக்கு, தொந்தரவு கண்டிப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் கண்டிப்பான முறையில புதுமண தம்பதிகளா இருந்தாலும் யாராவனா இருங்க, குடும்ப வாழ்க்கையில புதுமண தம்பதிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முக்கிய முடிவுகளை யோசிச்சு எடுங்க. மீனராசிக்காரவங்க சரிங்களா? அதான் நல்லது. ஏன்னா இந்த மாசம் சற்று கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே மீனராசிக்கு இருக்கு. அதே நேரத்துல மீனராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஜென்ம சனி. அப்ப கண்டிப்பான முறையில 2ல சுக்கிரன் இருக்கிறாரு. சோ ஓரளவுக்கு வந்து மத்த கிரகங்கள் அந்த மாத கிரகங்கள் பூரா ஓரளவுக்கு அந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு உச்சமாறது, அப்புறம் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போறது, இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களாம். 14ஆம் தேதி சூரியன் வெளியேறுவாரு, அப்புறம் சுக்கிரன் 19ஆம் தேதி வெளியேறுவாரு. மாச கடைசியில புதன் என்ன பண்ணிடுவாரு? புதனுமே வெளியே போயிருவாரு மாச கடைசியில 28ஆம் தேதி. சோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு வேணா சொல்லலாமே ஒழிய சூப்பர்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல மீனராசிக்காரவங்க கவனமா இருங்க. வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா காலபைரவரை கும்பிடுங்க. காலபைரவரை கும்பிடுறது நல்லது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கு போடுங்க. சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு விளக்கு போடுங்க. தனிச்ச பைரவர் கோயிலா இருந்தா கூட போய் பைரவருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ஓரளவுக்கு உக்கிரமான தன்மை குறையும். சரிங்களா? நன்றி.